உன் மனைவியாகப்பட்ட கனகவல்லி நான் வந்தனம் செய்வேன். நான் வந்தனம் மன்னன் பாதத்தை மகேஸ்வரன் பாதமாக பணிந்ததனால் இன்று போல் என்றும் மன்னன் அருகாமலே சுகமாக வாழ்ந்திருப்பாய் பெண்ணே. நாம எங்கேயும் சுகமாய் வாழ்வது? நாம தான் இந்த நாடா குழந்தை இல்லாது கொட்டி வரடி காய்க்காத வரடி வருகிறார் என்று இந்த உலக மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்காகத்தான் ஒரு வழி செய்யலாம் என்று என் மனதில் ஒரு எண்ணம் வந்திருக்கின்றது. எப்படி தெரியுமா? இதற்கு மேல் கொட்டி வரடி மரளி என்று பெயரோடு நீ இருக்கக்கூடாது, பிள்ளை இல்லாத பெரும்பாவி என்று பெயரோடு நான் வாழக்கூடாது என்று முடிவு செய்து நம்மளை எல்லாம் கட்டி காக்கும் கருணை கடலாக விளங்கி வரக்கூடிய அந்த பரமேஸ்வரனை பார்த்து சிவபெருமானை பார்த்து நாங்கள் பட்ட என்ன பாவத்தை செய்தோம், ஏன் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படி என்று அந்த கருத்தரிடத்திலே வர வாங்குவதற்காக போகலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். என் உடனே உயிர் உள்ளவரை என்னைக்கே நான் உன் பேச்சு மீறுவதில்லை. சரி, சிவபெருமானத்தில் கோரி தவத்தை தவத்தை செய்து குழந்தை வரம் பெறுவதற்கு தான் போகிறேன். ஆமா மன்னா, அதான் மிக்க மகிழ்ச்சியாகும். அப்படியே சென்று வாருங்கள். அப்படியாகட்டும், சென்று வருகிறேன். என்னையாளி மீசனே தில்லைவா நடராஜ பெருமானே இது வேலை உனை நாடி நான் விருந்தோடி வந்தருள் புரிவாய் சிவபெருமானே. அதாவது நாடகம் என்பது
நடிப்பும் பாட்டுதான். அதுலயும் எவ்வளவு பெரிய காமெடி பேசுறாலும் அதுல ஒரு பெரிய சொல்லுவாங்க, என்னப்பா காமெடி பேசுறீங்க, கதை ஓட்டுமாங்க. கதைக்கு உண்டான பெருமை உலகத்துல எதுவுமே கிடையாது, கதைக்குத்தான் பெருமை. காமெடிக்கெல்லாம் எங்கேயும் பெருமை கிடையாது. ஆனா இருந்தாலும் கதையை நடத்துவதும் ஆடுவதும் பாடுவதும் ஒரு சில அங்கத்துக்காக நாங்க ஆடுவோம் பாடுவோம், அத கதையில் சொல்லுவோம். அதை பேசிக்கிட்டு இருந்தா அது என்னன்னே புரியாத போயிடும். இப்ப நாங்க இது வரைக்கும் கனகராஜனும் கனகவல்லியும் ரெண்டு பேருமே கணவன் மனைவி சந்திச்சு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளை இல்லாத பாவி உலகத்தில் இதுக்கு மேல நமக்கு பிள்ளை இல்லை, நாம ஈசனை கோரி பொன்னாடுபட்டு ஈசனை கோரி கடூர் மாணி தவத்தை செய்து நாங்க மட்டும் என்ன பாவத்தை செய்தோம், எங்களுக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்லை அப்படி என்று வர குழந்தை வர வாங்குவதற்காக வெள்ளிங்கிரி ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானை கோரி தவம் செஞ்சிருக்கிறார். ஆமா, கதா தவம் செய்யறதோடு இப்ப இருக்குது. அதன் பிறகு ஈஸ்வரன் வராரா, அவர் என்னன்னு வரம் கொடுக்கிறாரு, இவருக்கு வரம் கொடுக்கிறாரா இல்லையா, அந்த வரத்து கொடுக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க தான் கவனிக்கணும். நாங்க சொல்லிட்டு போறதோட எல்லாம் பெருசு. அதாவது பத்தில்லாத கடவுளை வேண்டினா ஆனா புத்தி இல்லாத பிள்ளைதான் பிறக்குமா, எப்படிங்க? ஆமா, பக்தி இல்லாத ஒரு கடவுளை போய் வேண்டுனா அந்த குழந்தைக்கு புத்தி இல்லாத இல்லாத பிறக்குமா. ஆனா பக்தியோடு தவத்தை செய்தா அது புத்தியோட பிள்ளை பிறக்குமா. அது புத்தியோட பெற்று எடுப்பதும் புத்தி இல்லாத பெற்று குழந்தை எடுக்கிறதும் அது நம்ம கையில் தாங்குது. கடவுள் மேல குறை சொல்லக்கூடாது, நாம தான் மத்தியா இருக்கணும். புத்தி உள்ள பிள்ளைய வேணும்னா நாம பத்து இருக்கணும், புத்தி இல்லாத பிள்ளை வேணா பத்து இல்லாத எப்படி வேணாலும் தெரியலாம். அதனால கடூரமான பக்தியோடு கனகராஜ மன்னன் பொன்னாடுபட்ட கடவுள் சிவபெருமானை கோரி தவத்தை செய்கிறார். அச்சமயத்தில் பொன்னாடுபட்ட கடவுள் மண்ணி வண்ணியும் கட்டி காக்கும் கருணை கடவுளை வழங்கக்கூடிய சிவபெருமான் வருவதை காண்க. அதன் பிறகு இந்த கதை என்ன சொல்றாரு, எப்படி வரம் கொடுக்காரு அப்படின்னு முழுசா கவனிச்சா இந்த கதையினுடைய சாராம்சம் தெரியும். அவரால் மற்ற விஷயம் அறியலாம்.